பிரேமலதா ஸ்டாலின் கையில் கோல், மந்திரமா மருத்துவமா? திமுகவிலும் அதிமுகவிலும் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் நாஞ்சில் மனோகரன். அவர் தனது கையில் எப்போதும் ஒரு கோல் ஒன்றை வைத்திருப்பார். அதற்குள்ளே அவர் கத்தியை மறைத்து வைத்திருப்பதாக கூட செய்திகள் உண்டு. கருணாநிதியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எம்ஜிஆர் பக்கம் மனோகரன் போன போது அவரை மந்திரக்கோள் என்று எழுத்துக்களில் வசைபாடினார் கருணாநிதி. மீண்டும் அவர் கருணாநிதியின் தம்பியான போது அவரை மந்திரக்கோள் மைனர் என ஜெயலலிதா போன்றவர்கள் கிண்டல் அடித்தனர். இப்போது அது வல்ல விஷயம். அது போன்றதொரு மந்திரக்கோளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் இப்போது கையில் வைத்திருக்கிறார். அண்மையில் விருதாச்சலம் விருதீஸ்வரர் கோயிலுக்கு மகனையும் தம்பியையும் அழைத்து கொண்டு வந்த பிரேமலதா கையில் அந்த மந்திரக்கோள் இருந்தது. இது என்ன புதுசா கையில மந்திரக்கோள் எல்லாம் வச்சிருக்கீங்களே என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அது ஒண்ணுமில்ல, கட்சி தொண்டர் ஒருவர் பிரியத்துடன் அன்பளிப்பாக தந்தது, அவர் கேட்டுக்கொண்டதால் இதை கையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் கடந்து விட்டார். அவர் அப்படி சொன்னாலும் கூட அவரது கட்சி வட்டாரத்தில் இது குறித்து விசாரித்த போது, அந்நியார் கையில் வைத்திருப்பது சாதாரண கோல் இல்லை, இது கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட விசேஷமான கோல். இதை கையில் வைத்திருப்பதால் எதிர்ப்பலைகள் விலகி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது கையில் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும் என ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். அப்படி தங்களது ஆஸ்தான ஜோதிடர் சொன்னதன் பெயரிலேயே அந்நியார் இந்த கோலை கையில் எடுத்து வர ஆரம்பித்திருக்கிறார். இதே போல கேப்டன் இருந்த போதும் அவரிடம் கையில் கருங்காலி கோல் வைத்துக் கொண்டால் நல்லது என சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏனோ அந்த யோசனையை ஏற்கவில்லை என்கின்றனர். கடவுள் மறுப்பு கொள்கையை தீவிரமாக கடைபிடித்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் சில சமயங்களில் இது போன்ற ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்ததாக சொல்வார்கள். தனது தோளில் கட்சி துண்டையும் கருப்பு துண்டையும் மட்டுமே அணிந்து பழகியிருந்த கருணாநிதி 1996 ஆண்டு மஞ்சள் துண்டுக்கு மாறினார். ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரத்தின்படியே அவர் மஞ்சளுக்கு மாறியதாக அப்போது சிலர் விமர்சனங்களும் முன்வைத்தனர். ஆனால் கழுத்து பகுதியில் தனக்கு ஏற்படும் வலியை கட்டுப்படுத்துவதற்காகவே மருத்துவர்கள் ஆலோசனைப்படி தான் மஞ்சள் துண்டு அணிவதாகவும், அதை அணிவதன் மூலம் மஞ்சள் துண்டின் வெப்பத்தால் வலி கட்டுப்படுத்தப்படும் என மருத்துவர்கள் சொல்லி இருப்பதாகவும் கருணாநிதி விளக்கமளித்திருந்தார். அதனால் அதையும் முழுமையாக ஏற்காத ஆன்மீக அன்பர்கள் சிலர், கருணாநிதி ரோகிணி நட்சத்திரத்தன்று ரிஷப ராசியில் பிறந்தவர், அதனால்தான் குருபலம் கிடைப்பதற்காகவே அவர் மஞ்சள் துண்டை அணிகிறார் என்று வாதம் செய்தனர். இதனிடையே எங்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அளித்த மஞ்சள் சால்வையை அணிந்திருந்ததால் தான் கருணாநிதி மீண்டும் அரியணையில் அமர முடிந்தது என பாமக தரப்பிலிருந்து மஞ்சள் சால்வை மகிமைக்கு சொந்தம் கொண்டாடினார்கள். இந்த நிலையில்தான் காலை நேரத்தில் வாக்கிங் சைக்கிளிங் சென்று மக்களை சந்தித்து வரும் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் கடந்த 3 வருடங்களாக வாக்கிங் செல்லும் சமயங்களில் கையில் கருங்காலி கோலை வைத்திருந்தார். ஆன்மீக நம்பிக்கைகளில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நாட்டமில்லை என்றாலும் அவரது துணைவியார் துர்கா ஸ்டாலின் ஜோதிடர்களின் ஆலோசனையை கேட்காமல் எந்த காரியத்திலும் இறங்குவதே இல்லை. அவரது ஆஸ்தான ஜோதிடர்களின் ஆலோசனைப்படியே முதல்வர் ஸ்டாலின் தனது கையில் கருங்காலி கோலை வைத்திருப்பதாக ஒரு சாரார் சொன்னாலும், கருங்காலி கோளுக்கு மருத்துவ குணம் இருப்பதாலேயே தளபதி அந்த கோலை கையில் வைத்திருக்கிறார் என்கிறார்கள் உடன்பிறப்புகள். இது குறித்து நம்மிடம் பேசிய கடலூரை சேர்ந்த ஜோதிடர் ஒருவர், கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட இந்த கோலை கரகோல் என்று சொல்வோம். பெரும்பாலும் இதை செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பரிகாரத்துக்காக பயன்படுத்துவது வழக்கம். செவ்வாய் தோஷம் உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் பெரிதாக பாதிப்பு இருக்காது. ஆனால் இருவரில் ஒருவருக்கு மட்டும் செவ்வாய் தோஷம் இருந்தால் அது சில கோளாறுகளை காட்டும். அப்படியான சிக்கல்கள் வராமல் இருக்க கரகோலை கையில் வைத்திருந்தால் நல்லது என்பார்கள். மற்றபடி இந்த கோளுக்கும் வேறெது விசேஷ குணங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று தெரிவித்தார். மந்திர கோளோ மருத்துவ கோளோ, தளபதியார் வழியில் இப்போது அந்நியாரும் அதை கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இருவரும் நினைப்பது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.